ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்டப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 2024 ஒரு ஆக்ஷன் காமெடி ஜானரில் வெளியான த கில்லர் ஸ்கீம் இந்த படத்தை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். த கில்லர் ஸ்கீம் இந்த படத்தை ஜே பெரியன்றவர் இயக்கியிருப்பார். மெயின் லீடர் நம்ம டேவ் பட்டிஸ்டாவும் சோஃபியாவும் நடிச்சிருப்பாங்க. ரெபல் மூன் படத்தில் பார்த்துப்பீங்க, அந்த ஃபீமேல் கேரக்டர் நடித்தவங்க தான் சோஃபியா. இதில் டேவ் பட்டிஸ்டாக்கு பேராக நடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த படத்தோட ப்ரீமிஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பட்டிஸ்டா ஒரு அசாசினாக இருக்கார். ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு அசாசின்னு சொல்லலாம். அவர் எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே நீட்டாக பண்ணி முடிச்சிருவார். இன்னொரு பக்கம் இவர் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைனால இவர் கூடிய சீக்கிரம் சாக போகிறான்ற ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. அவர் எப்படி ஒரு அசாசினாக இருந்து மற்றவங்களை கொண்டாரோ, அவர் மேலேயே ஒரு கான்ட்ராக்டை போட்டு மற்ற அசாசின்ஸ் எல்லாருமே என்னை கொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் பற்றினா போடுறாரு. இதுக்கப்புறம் அசாசின்ஸ் எல்லாமே இவர் கொல்றதுக்காக தேடி வராங்க. பட் திடீர்னு மனசு மாறிறாரு டேவ் பட்டிஸ்டா, நான் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது எதனாலன்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரீசன் ஒரு சில்லியான ரீசனாக இருக்கும். பட் ஓகே, காமிக்கலாக அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு காமெடியாக அதை சொல்லியிருப்பாங்க. அவரை தேடி வர அசாசின்ஸ் கிட்டேருந்து எப்படி பட்டிஸ்டா தப்பிச்சார் அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. How did you end up here? Work. What do you do? Retirement planning. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். நிறைய அசாசின்ஸ் மூவி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு கதை தான் எதுவும், அதே மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே தான். ஆக்ஷன் சீக்வன்சஸ் மட்டும் இந்த படத்தில் ஹைலைட்டாக காமிச்சிருப்பாங்க. பட்டிஸ்டா கொல்ல வர அசாசின்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வர மாதிரியும், அவங்களுக்குன்னு ஒரு தனி பாடி லாங்குவேஜ், அவங்க பேசக்கூடிய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸை கொரியோகிராஃபர் பண்ணியிருப்பாங்க. சேஸ் சீக்வன்சஸ் இருக்கட்டும், ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டு, இதெல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம டேவ் பட்டிஸ்டாருமே பார்க்க மஸ்குலராக பல்காக இருப்பார். அவர் சண்டை போடும்போது ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா டெஃபீட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவரோட உடம்புக்கு ஈஸியாக 2-3 பேரை தூக்கி போட்டு அடிக்கலான்றதை நம்புகிற மாதிரி தான் இருக்கும் ஃபைட் சீன்ஸ் பார்க்கும்போது. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அதை டேவ் பட்டிஸ்டாருமே நல்லா புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. What is going on, Joe? Lazy, I'm a hitman. What? You kill people? டேவ் பட்டிஸ்டாக்கு பேரா நடித்த சோஃபியா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருக்குது. ஒரு சில இடங்கள் எமோஷன்ஸாக நல்லா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அண்ட் இது தொடர்ந்து டெக்னிக்கலாக சினிமாட்டோகிராஃபி, எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருக்குது. இந்த படத்தில் வில்லன் சொல்லிட்டு ஒரு லேடியை காமிச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் போய் நம்ம டேவ் பட்டிஸ்டாவை ஒரு கான்ட்ராக்ட் போடுவார் எனக்கு கொல்லணும்னு சொல்லிட்டு. அவங்க நம்ம டேவ் பட்டிஸ்டாவை கொள்றதுக்கு ஒரு பர்சனல் ரீசனுமே இருக்கும். அந்த ஒரு ரீசன் பெருசாக ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா காமிக்கப்படலை. அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியுமே எங்கேயுமே சொல்லலை. ஒரு 2 டைலாக் சொல்லியிருப்பாங்க. பட் அது சரியாக கன்வே ஆகலை நமக்கு. அந்த வில்லனிசம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. I need a contract executed. Who do you want retired? Me. $2 million for Joe Flood. Daddy's got to go to work. படத்தில் நிறைய அசாசின்ஸ் கொல்றதுக்காக வருவாங்க. அவங்க தான் மெயினாக வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு இன்ட்ரோ இவங்களாம் பயங்கரமான ஆளுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பட் பட்டிஸ்டா கிட்ட வந்ததுக்கப்புறம் ஈஸியாக டெஃபீட் பண்ணிவிடுவார். 2 அசாசின்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருமே கொஞ்சம் வீக்காக தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான். அடுத்து என்ன நடக்க போகிறன்றதை நீங்கள் ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் மூவி ஃபன்னாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான படம் தான் இது. இந்த படம் தமிழ் டப்பிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக இந்த படம் ஒரு R-rated மூவி. நிறைய ரத்தம் தெரிக்கிறமான காட்சிகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. IMDbல இந்த படத்துக்கு 5.7 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களை எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கே இல்லையா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன மறக்காம கீழே காமிச்சு பண்ணி பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா, பை, see you.